ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் மைசூர் பருப்பு வச்சு சொசேஜஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஒரு கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்திருக்கிறேன். அதை ஒரு பவுலில் போட்டுட்டு பருப்பை 2-3 டைமும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. 15 நிமிஷம் மாதிரி ஊறினத்துக்கு பிறகு இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒரு வடியில் போட்டு இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகினதுக்கு பிறகு ஒரு வெங்காயம், 2 பல் வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை கொச்சிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கட்டர்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், மஞ்சள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கோங்க. அடுத்து நாங்கள் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சிருக்கிற பருப்பை இந்த மசாலாவோடய சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. மசாலாவோட பருப்பு ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வர வேணும். இந்த அளவுக்கு வதங்கி ஆறினத்துக்கு பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சதுக்கு பிறகு இதில் நாங்கள் அடுத்து தண்ணி ஊற்றி அரைக்க வேணும். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, மிச்சம் சேர்த்துறவானா. தண்ணியையும் சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி சைஸில் ஃபாயில் பேப்பர் தேவை. கையில் கொஞ்சமாக எண்ணெயும் பூசிட்டு நாங்கள் அரைச்சிருக்கிற பருப்பு இருக்கேன்னா இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சொசேஜஸ் ஷேப்பில் இந்த ஃபாயில் பேப்பரில் செஞ்சு எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு 2 சைடையும் இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபாயில் பேப்பருக்கு பதிலாக வாழலையும் எடுக்கலும், அது இன்னமுமே நல்லது. இதை 2 முறையில் வேக வைக்கலும், நீராவிலையும் வேக வைக்கலும். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். தண்ணி இது மாதிரி கொதித்ததுக்கு பிறகு இதில் நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற சொசேஜஸ் ரோல் ஒவ்வொன்றா சேர்த்து எல்லாத்தையும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மாதிரி வேக வைங்க. நீராவியில் வேக வைக்கிறீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் வரைக்குமே வேக வச்சுக்கிறே இயலும். வெளியே எடுத்து ஆற வச்சிடுங்க. ஆறினத்துக்கு பிறகு இந்த ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்தால் டேஸ்டான பருப்பு சொசேஜஸ் ரெடி. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இதை போட்டு வதக்கியும் எடுக்கலும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு மரக்கறி ஆக்கப்போக்குள்ள நீங்கள் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்தாக்கி எடுக்கலும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்களும்.